அதே ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுரை முருகர் கோயில் வழிபாட்டில் அவங்கவுங்க கடவுளை வழிபடுறது வந்து ஜனநாயக உரிமை. அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இணைஞ்சதுக்காக சப்போர்ட்டிவாக பேசுறதா எடுத்துக்கலாமா? இல்லை இது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்க மதம் என்ன? ஜனநாயக உரிமை தான் சார். உங்க மதம் என்ன? இஸ்லாம். இஸ்லாம். நீங்க யாரை வணங்குறீங்க? அல்லாஹ். அல்லாவை வணங்குகிறீர்கள். நீங்க திடீர்னு நான் இயேசுவை வணங்க போகிறேன் முடிவெடுத்தா அதில் ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை சார். அதிகபட்சமாக உங்கள் வீட்டில் திட்டுவாங்க, ஏன்டா அப்படி போற, கஃபீரா மாறிட்டியான்னு திட்டுவாங்க. மற்றபடி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு அதுக்கான உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னொன்று, மத நம்பிக்கைகளை மதிப்பதுன்னு ஒன்று இருக்கு. நீங்க அல்லாவை விரும்புறீங்க, அல்லாஹ் வழிபடுறீங்க, நீங்க 30 நாள் நோன்பு இருக்கிறீங்க. நீங்க நோன்பு இருக்கும்போது என்னையா நோன்பு இருக்கிற, நான் சாப்பிட்றேன் பாருவோம் எதிரில் அப்படின்னு பண்றது தவறான ஒரு விஷயம். நீங்க உங்க மத வழிபாட்டுக்கு ஒரு தொப்பி அணிந்து வர்றீங்கன்னா அதை நான் மறுக்கிறது தவறான விஷயம். அது உங்களுடைய உரிமை. அரசியலமைப்பு சட்டத்தில் அது இடம் இருக்குது. மதத்தை பின்பற்றுவதும் மதத்தை மறுப்பதும் வேறு மதத்திற்கு செல்வதும் அவரவர் உரிமை.